விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லாதது போல் பிறப்பால் முதலமைச்சர் உருவாக கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கடுமையாக சாடியிருந்தார். தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. இவரது இந்த பேச்சு அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் கூட்டணி கட்சி நலன்களுக்கு எதிராக இருப்பதாக விசிகாவின் முன்னணி நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்து திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி எதிர்மறையாக செயல்பட்டு வருவது கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது செயல்பாடுகள் கட்சியினருக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கின்ற சூழலையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள திருமா, அதன்படி ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றார் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.